லக்ஷ்மன். இந்த வீடியோவில் வந்து குழந்தை பிறப்பை பற்றி பார்க்க போகிறோம். குழந்தை பிறப்பில் இருக்கிற பிரச்சனைகள், அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வெல்கம் டு டைம் சயின்ஸ். முதல்ல பேசிக்காக டைம் சயின்ஸ்னால் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, டைம் சயின்ஸோட இன்ட்ரடக்ஷன் வீடியோ இருக்கும், இதே சேனலில் இருக்கும், இல்லை லிங்க்கில் இருக்கும், இல்லை இந்த வீடியோவோடையே அமைச்சிருப்பேன். ஸோ அந்த வீடியோவை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு தென் இதுக்கு வாங்க. ஸோ டைம் சயின்ஸில் பேசிக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா, நீங்கள் கொடுக்குற பர்த் டைமை முதல்ல 5 செகண்ட் அக்யூரசி கரெக்ட் பண்ணுறோம். கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பார்ப்போம். பழைய மெத்தடோடைய ஜாதகம்லாம் பயன்படுத்த மாட்டோம். இது மோர் ஆஃப் இது வந்து புதுசாக ஒரு பேட்டர்ன் ஜென்ரேட் பண்ணுறோம். அது மோஸ்ட் அக்யூரேட் சிஸ்டம். வேர்ல்டு ஃபுல்லாக வந்து ஒரே சிஸ்டம் ஒர்க் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போது ஹெல்த் கேரில் ஃபஸ்ட் ஒன் வந்து சைல்ட் பர்த். சைல்ட் பர்த் அப்படின்னாலே வந்து கணவன் மனைவி 2 பேர் சம்மந்தப்பட்ட விஷயம். ஓகேங்களா? ஸோ 2 பேர் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கும்போது இப்போது முதல்ல வந்து குழந்தையின்மையினுடைய காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட் வந்து ஸ்டாம் 4th பாகம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, ஜென்ரலாக பார்த்திங்கன்னா அந்த குண்டாக இருக்கிறவங்களுக்கு குழந்தை கம்மியாக இருக்கணும் ஒரு ஓவரால் தியரி ஒன்று இருக்குல்ல. ஸோ அந்த கேட்டகரி, அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா 4th பாவம் ஸ்ட்ராங்காக இருக்கும். குழந்தைங்கிறது 5th பாவம், செக்ஸுங்கிறது 5th பாவம். 4th பாவம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுங்கிறது என்னென்னா, நிறைய சொத்துக்கள் சேர்ப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து வீடுகள் அமையும், அதெல்லாம் ஈஸியாக அமையும். அவங்களுக்கு வந்து அதே மாதிரி உடம்பும் கொஞ்சம் வந்து குண்டாயிடுவாங்க. சரிங்களா? எல்லாமே 4th பாவாவுடைய காரகமாக வர்றதுனால உடம்பும் குண்டாயிடுவாங்க, அதுவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேட்டகரியில் வந்து அவங்களுக்கு வந்து செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்கும். செக்ஸ் வச்சுக்கிறதுல இன்ட்ரெஸ்ட்டே கம்மியாக இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் வந்து குழந்தையின்மைங்கிறது முதல் கேட்டகரி. ஓகேவா? ஸோ 2வது கேட்டகரி பார்த்தீங்கன்னா, 2 பேருமே அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க செக்ஸ் வச்சுக்க வேண்டிய அவசியமும் இல்லை, அவங்க அதை பற்றி கேர் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. சரிங்களா? 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ராகு. ஜென்ரலாகவே பழைய ட்ரெடிஷ்னல் அஸ்ட்ராலஜியில் வந்து 5ஆம் பாவத்தில் 5வது ராசியில் ராகு இருந்தாலே இது குழந்தை பிறப்பு தாமதமாகும்னு சொல்லிடுவாங்க. சரிங்களா? அது வந்து தாமதமாகுதானா எல்லாருக்கும் ஆகிறதில்லை, பட் ஆகும். அது ஒரு குறிப்பிட்ட பேருக்கு மட்டும் ஆகும். ஏன் எல்லாருக்கும் ஆகிறதில்லை அப்படின்னா வந்து அதுதான் வந்து ராசியில் இருக்கிறத விட பாவத்துலேருந்து பார்க்கணும். அதுதான் நம்ம சிஸ்டம் பெட்டர் சிஸ்டம்னு சொல்லணும். ஸோ நம்மளால சொல்ல முடியும் யாருக்கு கண்டிப்பாக குழந்தையின்மை பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக சொல்ல முடியும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ராங் ராகு இருக்கிறவங்களுடைய கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் ராகு இருக்கிறவங்களுக்கு குழந்தை இல்லைங்கிறது வந்து இன்னைய வரைக்கும் வந்து அது வந்து ஒரு இதாகவே பார்த்துட்டு இருக்காங்க. அது ஒன்றும் இல்லை. ராகு ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களுக்கு வந்து அதாவது வந்து மாஸ்டர்பேஷனோட இன்ஸ்டிங்க்ட் அதிகமாக இருக்கும். செக்ஸ் வச்சுக்க பிடிக்காது. செக்ஸ் வச்சுக்கிறத விட மாஸ்டர்பேஷன் வந்து அதிகமாக பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ இவங்க கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா செக்ஸ் அதிகம் வச்சுக்காதனால அதனால குழந்தை பிறப்பு தாமதமாகும். இப்போ ராகுவை தவிர வேறு எந்த கிரகமும் 5ஆம் பாவ தொடர்பில் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென் கண்டிப்பாக அவங்க கேஸில் வந்து இப்போ அது வந்து கணவன் மனைவி 2 பேருக்குமே அப்படி தான் இருந்தது அப்படின்னா, கணவன் மனைவி 2 பேருமே வந்து தனித்தனியாகவோ இல்லை சேர்ந்தோ கூட அவங்க வந்து சுய அனுபவம் அனுபவிக்க முடியுமே ஒழிய செக்ஸ்ன்னு வச்சு அது வழியாக குழந்தை பிறக்கிறது அப்படிங்கிறதுக்கு சாத்தியம் இல்லை. ஸோ இந்த கேட்டகரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒல்லியாக இருப்பாங்க இல்லையா, ஒல்லியாக இருந்து குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்கள மெஜாரிட்டி இந்த கேட்டகரியில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம சொல்கிறது எல்லாமே வந்து ஒரு 80% தான் சொல்கிறோம். தென் 3வது வந்து பார்த்திங்கன்னா இன்கம்பேட்டிபிள் டைம். இப்போ கணவன் மனைவி 2 பேருக்குமே வந்து டைம் வந்து மேட்ச் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நடக்கிற கரண்ட்டில் நடந்துட்டு இருக்க டைமில் இப்போ இவருக்கு நடக்கிற டைம் வந்து குழந்தைக்கு சாதகமாக இல்லாமல் இருந்து அவங்க மனைவிக்கு குழந்தைக்கு சாதகமாக வரும். அதுக்கப்புறம் வந்து குழந்தை இவருக்கு சாதகமாக வரும்போது மனைவிக்கு சாதகமாக வரும். ஸோ இப்படி ஒரு டிலே நடக்கும். இந்த டிலே வந்து என்னென்னா, இந்த டிலே கண்டிப்பாக குழந்தை பிறந்துடும். அது பயப்பட வேண்டியது. ஒரு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 4 வருஷம் 5 வருஷத்துக்குள்ளே ஏதோ இடத்துல நம்ம மேட்ச் ஆகிடும். மேட்ச் ஆகி குழந்தை பிறந்துடும். என்னன்னா இப்போ சனி தசை, ராகு தசை, குரு தசை அந்த மாதிரிலாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா தசை பெருசாக இருக்கிறதுனால, அந்த டைமில் வந்து புதன் தசை அதெல்லாம் பார்த்திங்கன்னா சுக்கிர தசை இதெல்லாம் வந்து தசை பெருசாக இருக்கிறதுனால ஒரு புத்தி தாண்டத்துக்கே சில நேரம் 2 வருஷம் ஆகிடும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து உடனடியாக நாமளும் பயந்துருவாங்க. நிறைய பேர் நானே பார்த்துருக்கேன். அவங்க வந்து பயந்து போய் வருவாங்க 2 இயர்ஸில் குழந்தை. ஏன்னா வந்து கல்ச்சரல் ப்ரெஷர் வந்து அவ்வளோ இருக்குது. லைக் வந்து இப்போ கல்யாணம் ஆச்சுன்னா உடனே அடுத்த வருஷமாக குழந்தை இருக்கணும், குழந்தை இல்லைன்னா ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இந்த மாதிரி புத்திகள் மாறும்போது வந்து அதுக்குள்ளே இவங்க வந்து போயிட்டு IVF பண்ணி இது பண்ணி அவ்வளோலாம் வந்து எஃபர்ட் போட வேண்டிய அவசியமே இல்லை. அது நம்ம கரெக்டாக செக் பண்ணோம்னா 2 புத்தி மேட்ச் ஆகும்போது குழந்தை பிறந்துடும். ஒரு 4 ஆவரேஜாக சொல்லணும்னா ஒரு 4-5 வருஷம் கேப்பில் பிறக்கணும் வைங்களா, அந்த மாதிரி கேட்டகரி. தென் லாஸ்ட் ஒன் வந்து இன்கம்பேட்டிபிள் மேட்ச். இதுதான் வந்து ரொம்ப சிக்கலான ஒரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு கணவனுக்கும் குழந்தை இருக்கிறதுக்கான எல்லா சாத்தியமும் இருக்கும், மனைவிக்கும் குழந்தை இருக்கிறதுக்கான எல்லா சாத்தியமும் இருக்கும். ஆனால் 2 பேரும் சேர்ந்தா குழந்தை பிறக்க முடியாதுங்கிற மாதிரி இருக்கும். அது எப்படி புரியுது அப்படின்னா, மொத்தம் 9 கிரகம் இருக்குது. ஓகேங்களா? அந்த 9 கிரகத்தில் இவங்க 2 பேர்த்துக்குள்ள மேட்ச் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கணவனுக்கு வந்து சுக்கிரன் 5ஆம் பாவத்தில் இருக்குது, சூரியன் 5ஆம் பாவத்தில் இருக்குன்னு வைங்களேன்.
அதே சமயம் மனைவிக்கு வந்து புதன் 5ஆம் பாவத்தில் இருக்குது, வேறு ஏதாவது சனி 5ஆம் பாவத்தில் இருக்குது, ஸோ வேறு ஏதாவது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சந்திரன் 5ஆம் பாவத்தில் இருக்குது அப்படின்னா, அப்போது என்ன ஆகும்னா இவங்களுக்கு தோணும்போது அவங்களுக்கு தோணாது, அவங்களுக்கு தோணும்போது இவங்களுக்கு தோணாது. புரியுது இல்லைங்களா? அதனால் என்ன ஆகுனா அவங்க செக்ஸ் வச்சுக்கிறதுல ஒரு முழு திருப்தியோ இதுவோ இருக்காது, ஒரு 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 சந்தோஷம் இருக்காது, முழுமையான சந்தோஷம் இருக்காது செக்ஸ் வச்சுக்கணுங்கிற. ஏன்னா இவங்களுக்கு தோன்ற அன்றைக்கி அவங்க டயர்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு தோன்ற அன்றைக்கி இவங்க டயர்டாக இருப்பாங்க. இதே இன்கம்பேட்டிபிள் மேட்ச்ங்கிறது. இது வந்து நம்ம ஆளுங்க வந்து தப்பாக மேட்ச் பண்ணி ராசி பொருத்தம் நட்சத்திர பொருத்தம்னு சொல்லிட்டு இவங்க ஒன்று பழைய ட்ரெடிஷ்னல் ஒன்று பண்ணுறாங்க இல்லையா, அதில் வரக்கூடிய மோசமான விளைவுகளில் முக்கியமான விளைவு இது ஒன்று. சரிங்களா? ஸோ இவங்க வந்து இது வந்து ரொம்ப டஃப், ரொம்ப முடியாதவங்க. நீங்கள் ஒரு விஷயம் கவனிச்சிங்கன்னா இந்த மாதிரி மேட்ச் இருக்கிறவங்க வீட்டில் வந்து சண்டை பயங்கரமாக போட்டுட்ருப்பாங்க. ரெண்டு பேருக்கும் ஒரு நிம்மதி இருக்காது, லைஃப் ஏன்டா வாழலாங்கிற மாதிரி இருப்பாங்க. ஏன்னா அந்த மேட்ச் இல்லை, மேட்ச் இல்லைங்கிறது தான் இதனுடைய கோர் பிரச்சனை. ஸோ செக்ஸ் இல்லை அப்படின்னாலே அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ரெண்டு பேரும் வந்து ஒரு இறுக்கமான மனநிலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து இந்த கேட்டகரி. ஓகேங்களா? தென் ஸோ இதுதான் வந்து 4 வகையில் ரீசன் அதிகமாக இருக்கும். மேரேஜில் எந்த மேரேஜ் வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம்? குழந்தை விஷயம் கரெக்டாக இருக்கணும்னா சரி, அரேஞ்ச் மேரேஜ் வந்து குழந்தை விஷயத்துக்கு கம்பேர்ட் டு லவ் மேரேஜ், அரேஞ்ச் மேரேஜ் வந்து ரொம்ப வீக்கானது குழந்தை விஷயத்துக்கு. லவ் மேரேஜ் வந்து பெட்டரானது. ஏன்னா லவ் மேரேஜ்னாலே லவ்னாலே 5ஆம் பாவம் தான். ஸோ 2 பேர் லவ் பண்ணுறாங்கனாலே மினிமம் ஒரு கம்பேட்டிபிலிட்டியாவது இருக்கும். சரிங்களா? ஸோ லவ் மேரேஜில் குழந்தையின்மை வந்து ரொம்ப கம்மியான சாத்தியம் தான் இருக்கும், ஒரு 70% மேலே சாத்தியம் இருக்குது. அப்போது ஆனால் அரேஞ்ச் மேரேஜில் அப்படி கிடையாது. அரேஞ்ச் மேரேஜில் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா சொந்தத்துக்கு நல்ல கல்யாணம் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா கல்யாணமே 4ஆம் பாவத்தில் தான் நடக்குது. ஸோ அப்போ வந்து அங்கே வந்து குழந்தை பிரச்சனைங்கிறது கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ டெக்னிக்கலி வந்து சொந்தத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணால் அதனால் வரக்கூடிய குழந்தை பிறப்பில் எல்லாம் பிரச்சனை வருதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, நீங்கள் அதை கூட இந்த இடத்துல கொஞ்சம் சேர்த்துக்க முடியும். பட் ஸ்டில் இங்கே வந்து ஒரு செக்ஷுவலி அதிருப்தி இருக்கும் 4ஆம் பாவமாக இருக்கிறதுனால, 2 பேருக்கும் அவங்கள ஒருத்தர் பிடிக்காது, இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் உருவாகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ அரேஞ்ச் மேரேஜ் கம்பேர் பண்ணும்போது லவ் மேரேஜ் பெட்டர் இந்த விஷயத்தில். பட் லவ் மேரேஜ் பண்ணி குழந்தை இல்லாதவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க கேட்டகரி பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கும்னா இந்த ஸ்ட்ராங் ராகு கேட்டகரியாக இருக்கும். ராகுல தான் கனெக்ட் ஆகிருப்பாங்க. நம்ம ஊரில் லவ் மேரேஜுக்கும் அரேஞ்ச் மேரேஜுக்கும் பெரிய வித்தியாசமாக இருக்குது. அதை பற்றி தனியாக வீடியோஸ் பேச போகிறேன், அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். 3வது நம்ம பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் போகிறோம். இப்போ சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் சொல்யூஷன் வெயிட்டிங் ஃபார் த ரைட் டைம். ஸோ அதுதான் முதல் பேசிக் சொல்யூஷன். ஒரு 2 பேருக்கும் வந்து மேட்ச் இருக்குது, பட் வந்து இன்னும் அந்த டைம் வரல அப்படிங்கிறது ஒரு காரணம். ஸோ கரெக்டான டைமை எடுத்து கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளால் எடுத்து கொடுக்க முடியும். அப்படி கொடுத்தோம்னா தென் அந்த டைமில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, அந்த குழந்தை உருவாயிடும். 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா இது வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே முடிவு பண்ண வேண்டியது. கரெக்டான பர்சன் தான் நம்ம கல்யாணம் பண்ணுறோமாங்கிறது தெரியணும். அதுக்கு என்ன அர்த்தம்னா 2 பேரும் நீங்கள் லவ் மேரேஜ் பண்ணுறீங்களோ அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறீங்களோ நேரில் பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு செக்ஷுவல் அட்ராக்ஷன் இருக்கணும். இவங்க தான் நமக்குங்கிற அட்ராக்ஷன், அந்த அட்ராக்ஷனே இல்லாமல் நம்ம ஊரில் பாதி கல்யாணம் வந்து இவங்க முடிவு பண்ணுறதே இல்லை, இண்டிவிஜுவல் முடிவு பண்ணுறதே இல்லை, அப்பா அம்மா தான் முடிவு பண்ணுறாங்க, இல்லை வேறு யாராவது தாத்தாக்களோ இல்லை வந்து மாமாக்களோ முடிவு பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து கண்டிப்பாக டேஞ்சரஸான ஒரு விஷயம். அதெல்லாம் நம்ம முதல்ல நிறுத்தணும். ஸோ தனிப்பட்டு இவங்க 2 பேரும் பார்க்கும்போது அவங்க 2 பேருக்கு அவங்க 2 பேரும் பிடிக்குதா பிடிக்கலையா, ஒரு சின்ன ஒரு வைப்ரேஷனாவது இருக்குதா. ஒரு அரேஞ்ச் மேரேஜ்னால ஒரு 2 நாள் 3 நாளாவது பார்த்தாதான் என்னன்னு தெரியும், அது ஒர்க் அவுட் ஆகும்னே தெரியும். ஓகேங்களா? இன்னொன்று லவ் மேரேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லைன் லவ் மேரேஜ்லாம் வந்து கொஞ்சம் சிக்கல் அதிகம். நீங்கள் நேரில் பார்க்கணும், நேரில் பார்த்து பழகணும், அப்போ தான் தெரியும். இது வந்து நம்ம மேரேஜஸ் பற்றி தனியாக கிளியராக பேசுவோம், பட் இதில் உங்களுக்கு ஐடியா மட்டும் தரேன். ஓகேவா? ஸோ லவ் மேரேஜாக இருந்தால் கூட இஷ்யூஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது, பட் லவ் மேரேஜ் ப்ரிஃபரபிள். ஸோ சைல்ட் பர்த் இஷ்யூஸ் பார்த்தோம். சைல்ட் பர்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்க என்கிட்ட கான்டாக்ட் பண்ணோன்னா என்ன ப்ரொசீஜர் நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொதல் விஷயம் எனக்கு 2 பேருடைய பர்த் டேட்டு, டைம், பிளேஸ் 3 வேணும். மித்த டீட்டெயில்ஸ் என்னென்ன வேணுங்கிறத நான் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருப்பேன். அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாத்தையும் எனக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணணும். அது ஒருத்தருக்கு இல்லை 2 பேருக்கும் தான் பார்க்க முடியும். ஒருத்தருக்கு மட்டும் சைல்ட் பர்த் இஷ்யூ வந்து ஒருத்தருக்கு பார்க்குற விஷயம் கிடையாது, 2 பேர்த்துக்கு பார்த்தா தான் நம்ம வந்து எப்போ குழந்தை பிறக்குங்கிறது சொல்ல முடியும். 1. 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து பர்த் டைம் கரெக்ட் பண்ணுவோம். முதல்ல நீங்கள் அந்த டைம்லாம் கொடுத்த உடனே வி வில் கரெக்ட் த பர்த் டைம். உங்ககிட்ட கொஸ்டின்ஸ் கேட்பேன், கொஸ்டின்ஸ் கேட்டு பர்த் டைம் கரெக்ட் பண்ணுவேன். இந்த மெத்தடாலஜி நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா டைம் சயின்ஸோட இன்ட்ரோடக்ஷன் வீடியோ ஒரு தடவை நீங்கள் பார்த்துருங்க, உங்களுக்கு அந்த ஐடியா புரிஞ்சிடும். ஏன்னா நம்ம அந்த மெத்தட் மூலிமா என்ன பண்ணுறோம்னா உங்களுடைய மோஸ்ட் அக்யூரேட் டைமை கண்டுபிடிக்கலாம், 5 செகண்ட் அக்யூரசி கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? அப்போ தான் இந்த சிஸ்டமே முதல்ல வேலை செய்யும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அதில் வந்து எந்தெந்த பிளானட்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 2 பேரில் ஒருத்தருக்கும் எந்தெந்த பிளானட் வந்து குழந்தை கொடுக்கறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படிங்கிற லிஸ்ட் எடுத்துருவோம். லிஸ்ட் எடுத்துகிட்டு என்ன பண்ணுவோம்னா அதில் உங்கள் 2 பேத்துக்கு மேட்சிங்காக இருக்கிற பிளானட் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். மேட்சிங்காக இருக்கிறது வந்து கொஞ்சம் கண்டிப்பாக அவசியம். சரிங்களா? அது இருந்தால் தான் கொஞ்சம் இந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மேட்சிங் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேர்த்தோடைய அந்த மேட்சிங் பிளானட்டுடைய டைம் வந்து எப்போயாவது சிங்க் ஆகுதா அப்படிங்கிற விஷயம் நம்ம பார்ப்போம். சரிங்களா?
ஸோ இது எல்லாமே சிங்க் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளால் அந்த டைமை கொண்டு வந்து கொடுத்துட முடியும். ஒரு பர் இயர் பேசிஸில் நம்ம டைம் கொடுப்போம். அந்த இயரில் கண்டிப்பாக குழந்தை உருவாகிறதுக்கான வாய்ப்பு வந்து ஒரு 90% இருக்கும். சரிங்களா? என்னால் முடிஞ்ச அளவுக்கு டைம் கண்டுபிடிச்சி கொடுத்துருவேன். சம் அக்கேஷன்ஸ் வந்து ரொம்ப ரேராக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயம் என்னென்னா, சில பேருக்கு வந்து குழந்தை பிறப்பு ரொம்ப ரொம்ப ரேராக இருக்கும். நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, உங்களுக்கு இயல்புலேயே குழந்தை வந்து தேவையா, குழந்தை வந்து மற்றவங்க கல்ச்சரல் ப்ரெஷர் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுக்கு உண்மையாலுமே குழந்தைங்கிறது தேவையா அப்படிங்கிறதையும் நீங்கள் கொஸ்டின் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து எப்படியாவது போராடி நம்ம ஒரு டைமை கண்டுபிடிச்சி கொடுத்துடலாம். அந்த டைமில் ஐவிஎஃப்ஓ ஐஓயோ ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம வந்து குழந்தைய உருவாக்கிடலாம். பட் அதுக்கப்புறம் அந்த குழந்தைய வளர்க்குறதுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா நீங்கள் வளர்க்குறதுக்கு அந்த மைண்ட் செட் வராது. தப்பு ரைட்டெல்லாம் கிடையாது. அது வந்து கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பொண்ணுங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு பிளஸ் மில்க்கு கூட வந்து ஒழுங்காக ஜென்ரேட் ஆகாது. ஏன்னா அந்த ப்ராப்ளம்னால, ஏன்னா அந்த கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கிறதுனால. பிகாஸ் நீங்கள் ஒரு நிலங்கிறது, இந்த நிலத்தில் இந்த செடி வளரும் அப்படின்னா அந்த செடி இயற்கையாக பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சுன்னா செடி வளர்ந்துடும். இது வந்து பேஸான விஷயம். நம்ம வந்து அங்கே வளர்க்க ட்ரை பண்ணும்போது, ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணும்போது என்ன ஆகும்னா, அதுக்கான மற்ற சூழ்நிலைகள் எல்லாம் உருவாகும்னு சொல்ல முடியாது. குழந்தைய மட்டும் உருவாக்கிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம அதுக்கும் சேர்த்து கஷ்டப்படும். ஓகேவா? எது நெகட்டிவாக சொல்லலை. பட் இந்த இதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. கல்ச்சரல் ப்ரெஷருக்காக மட்டும் குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு குழந்தை வேணுமா அவசியமாங்கிறதையும் தெளிவாக நீங்கள் யோசிக்கோங்க. சரிங்களா? ஸோ இதுதான் அந்த மெத்தடாலஜி. இந்த மெத்தட் மூலயமா கண்டிப்பாக என்னால் வந்து ஒரு 80-90% அக்யூரஸியில் என்னால் வந்து உங்களுக்கு வந்து டைம் எடுத்து கொடுத்துட முடியும். சரிங்களா? குழந்தை பிறப்பு இருக்கா இல்லையா, இல்லை ஓரளவுக்கு இந்தந்த டைம் பாசிபிலிட்டி அதிகம் அப்படிங்கிறத என்னால் கொடுத்துட முடியும். ஓகேவா? நீங்கள் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த டீட்டெயில்ஸ்லாம் அனுப்பிச்சி வச்சிங்கன்னா தென் ஃபர்தராக நம்ம ஒரு கன்சல்டேஷன் பிளாக் பண்ணி கொடுத்துட்டு தென் அதை நம்ம பண்ணிக்கலாம். சரிங்களா?